புனிதமான குரானில் நிறைய துவாக்கள் உள்ளன. நாம் எல்லாருமே நிறைய துவா செய்யக்கூடியவர்கள் தான். குரானில் அல்லாஹுமா என்று தொடங்கும் 5 துவாக்கள் உள்ளன. அது எந்தெந்த துவா என்று நாம் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். அதோடு சேர்த்து இந்த துவாக்களை ஓதுவதால் கிடைக்கும் பெரிய நன்மைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். குரானில் அல்லாஹுமா என்று தொடங்கக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. இந்த துவாவை நாம் ஓதினால் இறைவனுடைய அர்ஷு குலுங்கி நம்முடைய தேவைகள் நிறைவேறும், நமது கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி நமக்கு பரவி வரும். அப்படிப்பட்ட ஒரு துவாவாகும் அது. இதுவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவா என்று சில முஃபஸிர்கள் பதிவு செய்திருக்காங்க. இப்படிப்பட்ட அதிசயமான ஒரு துவா குரானில் உள்ளது. அது என்ன துவா என்று நம்ம கேட்போம். மகானான நபிகளிலேயே மிக சிறந்தவரான ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்காக செய்த ஒரு அதிசயமான துவா உள்ளது. ஒரு மனிதன் இந்த துவா செய்துவிட்டால் அவனுடைய வாழ்வாதாரங்களில் அல்லாஹு தாலா ரிஸ்கையும் பரக்கத்தையும் நன்மையும் அளிப்பான். அந்த துவா என்ன, எப்போது அதை ஓத வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம விவரமாக கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தாலா நமக்கும் நமக்காக துவா செய்தவர்களுக்கும் நம்மை நேசிக்கக்கூடியவங்களுக்கும் நாம் நேசிக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு உதவியோர்களுக்கும் நாம் உதவியோர்களுக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை வழங்கி அருள் புரிவானாக. புனிதமான குரானை பின்பற்றி வாழவும் அதில் கூறப்பட்ட கட்டளைகளையும் தடைகளையும் நமது வாழ்க்கையில் கொண்டு வரவும் அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் புரிவானாக. மரணித்து போனவர்களுக்கு அல்லாஹு தாலா மஃபிரத் அளிப்பானாக. ஆமீன். புனிதமான குரானை நாம் அனைவருமே தினமும் ஓதக்கூடியவர்கள்தான். நாம் குரானை எடுத்து படிக்கவில்லை என்றாலும் நமது தொழுகையில் சூறாக்களை ஓதுகிறோம். அதனால் ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையில் குரான் இல்லாத ஒரு நாளுமே கடந்து போகாது. இந்த குரானில் அல்லாஹு தாலா என்ன கூறுகிறான் என்று நாம் சற்று சிந்தித்தால் போதும். குரானில் பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. நரகத்தை பற்றி இறைவன் கூறுகிறான், சொர்க்கத்தை பற்றி இறைவன் கூறுகிறான், உலக முடிவின் அடையாளங்களை பற்றி கூறுகிறான். அதுபோல நன்மையான செயல்களை செய்யும்படி குரான் கூறுகிறது, கெட்ட செயல்களை தவிர்க்கும்படி குரான் எச்சரிக்கிறது, கெட்ட செயல்களுக்கு கிடைக்கும் தண்டனைகளையும் குரான் விளக்குகிறது. இவ்வாறு பல விஷயங்களை அல்லாஹு தாலா குரானில் பல இடங்களில் பல வடிவங்களில் கூறியுள்ளான். அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா கூறிய ஒரு முக்கியமான விஷயம், புனிதமான குரானில் துவாக்கள் நிறைய உள்ளன. இந்த துவாக்களை எடுத்து பார்த்தால் அவை 3 வகையாக இருக்கின்றன. முதலாவது நபிமார்கள் செய்த துவாக்கள், இரண்டாவது நல்லோர்கள் செய்த துவாக்கள், மூன்றாவது இஸ்லாத்தின் எதிரிகள் கூட செய்த துவாக்கள் இருக்கிறது. புனிதமான குரானில் ஃபிரௌன் போன்றவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் அல்லாஹு தாலா எடுத்து கூறுகின்றான். அதாவது நல்லவர்களின் துவா மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்களின் துவாக்களும் குரானில் இடம் பெற்றுள்ளன. அதனால் குரானில் வரும் துவாக்கள் 3 வகைகளில் வருகின்றன என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் முதலாவது வகை ரப்பனா என்று தொடங்கக்கூடிய துவாக்கள். ரப்பனா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் எங்கள் இறைவா என்பதாகும். எங்கள் இறைவா, எங்களை படைத்தவனே என்ற பொருளில் இந்த வார்த்தை வருகிறது. புனிதமான குரானில் பல நெபிமார்கள் ரப்பனா என்று தொடங்கி துவா செய்திருக்காங்க. மகானான நெபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து பல நெபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த துவாக்கள் குரானில் இடம்பெற்றிருக்கிறது. உதாரணமாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா உள்ளது. அதே போல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா இருக்கிறது. இவ்வாறு ரப்பனா என்று தொடங்கக்கூடிய பல துவாக்கள் குரானில் காணப்படுகின்றன. சுமார் 40க்கும் மேற்பட்ட துவாக்கள் ரப்பனா என்ற வார்த்தையால் தொடங்குகின்றன. அதுபோல ரப்பனா முஸ்லிமின் என்று தொடங்கும் துவாக்களும் உள்ளன. இவ்வாறு ரப்பனா என்று தொடங்கும் துவாக்கள் குரானில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது இரண்டாவது வகை ரப்பி என்று தொடங்கக்கூடிய துவாக்கள். ரப்பினா என் இறைவா என்பதாகும். ரப்பி என்பது ஒருவர் தனிப்பட்ட முறையில் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கும் போது ரப்பி என்று கூறுகிறாங்க. மூன்றாவது வகை அல்லாஹுமா என்று தொடங்கக்கூடிய துவாக்கள். அல்லாஹுமா என்றால் அல்லாஹுவே என்று பொருள். புனிதமான குரானை ஆராய்ந்து பார்த்தால்
அல்லாஹுமா என்று தொடங்கக்கூடிய துவாக்கள் 5 மட்டுமே உள்ளன என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நாம் பொதுவாக அல்லாஹுமா என்று தொடங்கிய பல துவாக்களை நாம் ஓதுகின்றோம். உதாரணமாக வீட்டிற்குள் செல்லும்போது, வீட்டிலிருந்து வெளியே வரும்போது, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது, வெளியே வரும்போது, ஒலு செய்த பிறகு, பாங்கிற்கு பிறகு பல நேரங்களில் நாம் அல்லாஹுமா என்று தொடங்கி துவா செய்கிறோம். ஆனால் அவையெல்லாம் குரானில் உள்ள துவாக்கள் அல்ல. குரானில் மட்டும் அல்லாஹுமா என்று தொடங்கக்கூடிய துவாக்கள் 5 மட்டுமே உள்ளன. இன்று நாம் அந்த 5 துவாக்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். பலர் துவா செய்வதில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. எந்த துவாவையும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் குரானில் அல்லாஹ் கூறிய துவாக்கள் தான் மிக உயர்ந்ததும் மிக சிறந்ததும் ஆகும். அதற்கு பிறகு ஹதீஸில் வரக்கூடிய துவாக்கள், சஹாபாக்கள் செய்த துவாக்கள், அவுலியாக்கள் செய்த துவாக்கள் ஆகியவை வருகின்றன. அதனால் குரானில் உள்ள அல்லாஹுமா துவாக்களை நாம் மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் தினசரி துவாக்களில் சேர்த்து ஓத வேண்டும். முதலாவது துவா. இந்த துவாவை ஒரு அடியான் மனமாற ஓதினால் அல்லாஹு தாலாவின் அர்ஷு குலுங்கி நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு கிடைக்கும். நம்முடைய துயரங்கள் அகன்று, கவலைகள் கரைந்து, மகிழ்ச்சி நமது வாழ்க்கையில் பரவி வரக்கூடிய ஒரு அதிசயமான துவாவாகும் இது. மேலும் இந்த துவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறாங்க. வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், வேலை இல்லாமல் இருக்கும், திருமணம் தாமதமாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் போன்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த துவாவை மனமாற ஓத வேண்டும். இறைவனுடைய சிம்மாசனம் அதிரக்கூடிய துவாவாகும் இது. சூரா ஆல் இம்ரான்ல 26வது ஆயத்து. குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துஇல்லு மன் தஷாஉ பியதிஹில் ஹைரு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இதனுடைய அர்த்தம், அதிகாரத்தின் அதிபதியான இறைவா, நீ விரும்பினவருக்கு அதிகாரம் தருகிறாய், நீ விரும்பியவருக்கு அதை எடுத்துக்கொள்கிறாய், நீ விரும்பியவரை உயர்த்துகிறாய், நீ விரும்பியவரை தாழ்த்துகிறாய். எல்லா நன்மையும் உன் கையில்தான் உள்ளது. நிச்சயமாக நீ எல்லாவற்றிற்கும் வல்லவன். அன்பான மோமின்களே, சகோதர சகோதரிகளே, இந்த துவாவை நாம் நம் தினசரி துவாக்களில் மறக்காமல் சேர்த்து கொள்ள வேண்டும். இது மிக பெரிய நன்மைகளை அளிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துவாவாகும். இனி 2வது துவா. இந்த துவாவை ஒருவர் மனதார ஓதினால் அவனது குடும்பத்தில் அமைதி ஏற்படும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாடு, உறவினர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் சரியாகிவிடும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறவும் மன நிம்மதி கிடைக்கவும் இந்த துவா உதவும். இனி அந்த சக்தி பெற்ற ஆயத்து திருமறை குரான்ல சூரா சுமர்ல 46வது ஆயத்து. குலில்லாஹும்ம ஃபாதிர ஸமாவாதி வல் அர்லி ஆலிமல் கைஃபி வல் ஷஹாதத்தி அன்த தகுமுல் பைன இபாதிக்க ஃபீமா கானு ஃபீஇ யக்தலிஃபூன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைந்ததையும் வெளிப்பட்டதையும் அறிந்தவனே, உன் அடியார்களுக்கிடையே அவர்கள் முரண்படும் விஷயங்களில் நீயே தீர்ப்பு வழங்குகிறாய். இனி 3வது துவா. இந்த ஒரு துவாவை நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துவாவாகும். இந்த துவாவை ஒருவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அவனுடைய மற்ற துவாக்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இந்த ஒரு துவாவை நாம் துவா செய்துவிட்டு துவாவுடைய முடிவில் சொல்லுவது மிக சிறந்ததாகும். சொர்க்கத்திற்கு நம்மை நுழைய செய்யக்கூடிய துவாவாகும் இது. சொர்க்கத்திற்குள் நுழையும் மக்களும் இந்த துவாவை ஓதுவாங்க என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. தவாஹும் ஃபீஹா சுபஹானக அல்லாஹும்ம வ தஹியத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆஹிரு தவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துவாயுடைய அர்த்தம், எல்லா புகழும் உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே. இப்போது 4வது துவா. இது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மக்களுக்காக செய்த துவாவாகும். அந்த காலத்தில் மக்கள் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டையை இறக்கிவிடு என்று கேட்டபோது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தாங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டாங்க, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டையை இறக்கிவிடு ரப்பே, அது எங்களுக்கு ஒரு திருவிழாவாகவும் முதல் தலைமுறையினருக்கும் கடைசி தலைமுறையினருக்கும் ஒரு அடையாளமாகவும் இருக்கட்டும், எங்களுக்கு நீ வாழ்வாதாரம் வழங்கு, நீயே சிறந்து வழங்குபவன் அப்படின்னு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தாங்க.
இந்த துஆவை ஒரு அடியான் மனதார ஓதினால் அவனது வாழ்வாதாரம் அதிகரிக்கும், அவனுடைய வாழ்க்கையில் ரிஸ்கும் பரக்கத்தும் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். திருமறை குரானில் சூரத்துல் மாஇதா அதில் 114வது ஆயத்து 114வது ஆயத்து வர்சுக்னா வன்த ஹைரு ராசிகீன், வர்சுக்னா வன்த ஹைரு ராசிகீன். 5வது துஆ. இந்த துஆ நபிமார்கள் ஓதிய துஆ அல்ல, நல்லோர்கள் செய்த துஆ அல்ல, மாறாக மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் சவாலாக கூறிய வார்த்தைகள். அதனால் இந்த துஆ நாம் ஓத வேண்டிய தேவையில்லை. இதேபோல் புனிதமான குரானில் அல்லாஹுமா என்று தொடங்கக்கூடிய 5 துஆக்கள் உள்ளன. இதில் முதல் 4 துஆக்களை நாம் நமது தினசரி வாழ்க்கையில் சேர்த்து ஓத வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு இந்த துஆக்களை புரிந்து கொண்டு அதன்படி நடைமுறைப்படுத்த இறைவன் நமக்கு தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன்.